ஹாய் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். ரௌத்திரம் பேசு அப்படின்ற சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சில கட்சிகள் இருக்குது. குறிப்பிடத்தகுந்த சில கட்சிகள் அது ஆரம்பிக்கும் போது அதோட தலைவர்களோட வயசு என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கலாம் வாங்க. அதில் ரொம்ப சின்ன வயசுலேயே கட்சி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட 29 வயசில் ஆரம்பிச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற ஒரு கட்சி. அதோட தலைவர் திருமாவளவன் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40 வயசில் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காது. அதோட தலைவர் அண்ணாதுரை அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய 44 வயசில் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, திரு சீமான் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய 49வது வயசில் ஆரம்பிச்சிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை நடிகர் விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு 50 வயசில் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை திரு ராமதாஸ் அவர்கள் அவரோட 50வது வயசில் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள். அவருக்கு அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா 53 வயசு. அந்த விஜயகாந்துக்கு அப்புறம் அடுத்தது யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 55 வயசு. 55 வயசில் டிடிவி தினகரன் அவர்கள் அமமுகன்ற ஒரு கட்சியை பதிவு செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 55 வயசில் எம்ஜி ராமச்சந்திரன், அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகன்ற ஒரு கட்சியை அவரோட 55 வயசில் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 64 வயசில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் அவர்கள். அவர் ஒரு நடிகர், எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமான வயசுன்னு பார்த்திங்க அப்படின்னா 65 வயசு. 65 வயசில் ஜிகே மூப்பனார் அவர்கள் தான் ரொம்ப அதிகமான வயசில் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்றத ஒரு கட்சியை பதிவு செஞ்சுருக்காரு. அந்த கட்சியை பதிவு செஞ்சது மட்டும் இல்லாமல் தன்னுடைய முதல் தேர்தலிலேயே கூட்டணி வச்சு பல இடங்களில் ஜெயிச்சும் இருக்கார். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.